இஸ்ரேல் ஈரான் யுத்தத்துல அலி கமேனிக்கு டிக்கெட் கில்ஸ் தராம ஓயவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி கங்கணம் கட்டி அமெரிக்காவும் இஸ்ரேலும் இறங்கிருச்சு. அதாவது 2 நாடுகள் சண்டை போடும்போது இன்னொரு நாடு சப்போர்ட் பண்ண தொலைச்சு புடுவேன் பாத்துக்க. நான் எங்கடா சப்போர்ட் பண்ணேன்? நான் ஏற்கனவே கொடுத்த ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லி சப்ப கட்டு கட்டி எல்லா நாடுகளும் ஒரு டிவிஷன் எடுக்கும், சப்போர்ட் கொடுக்கும். இந்த மாதிரி வேலைகள் தான் நடக்கும். ஆனா அண்ணன் அமெரிக்கா மட்டும் பாரு, நேரடியா குதிச்சிட்டான். இந்த தைரியம், தெனாவட்டு, ரவுடித்தனம் வேற உலகத்துல எவனாலயாச்சும் செய்ய முடியுதான்னு கேட்டா, சமகாலத்துல ஒரு பயலாலயும் செய்ய முடியல. இஸ்ரேல், ஈரான் யுத்தம் நடக்குது. நேரடியா இஸ்ரேலுக்கு ஆதரவு இறங்கிட்டான் பாரு. இதே மாரி சமகால உலகங்கள்ல ஒரு பயலாலயும் இறங்க முடியாதுங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ இத ஒத்துக்கணும். ஆயுதம் இருக்கு, பணம் இருக்கு, இதெல்லாம் தாண்டி இறங்குனா 1008 நொலநாட்டியம் பேசுவாய்ங்க. அமெரிக்கா இறங்குனா இந்த உலகத்திலேயே நான் இல்லடா. நான் செவ்வாய் கிரகத்த ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்க அக்கப்போர்லாம் தாங்கல. அப்படிங்கிற மாரி பிஸியா வேற பக்கம் பார்த்துக்கிட்டு இருப்பாய்ங்க. சரி, அமெரிக்கா இறங்குது. எந்த அளவுக்கு வீரியம் அப்புட்ன்னா, G7 மீட்டிங்க விட்டு தெறிச்சு ஓடி வர அளவுக்கு. ஓடி வந்த கையோட அவரோட சகாக்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி முடிச்சுட்டாரு. இந்த பையன் ஒரு அடி அடிப்போம் அப்புட்ன்னா, அவனுங்க 2 அடி அடிப்போம் முதலாளி அப்படிம்பாய்ங்க. காரணம் ட்ரம்ப்போட டீம் அப்படிங்கிறது ட்ரம்ப்புக்கு இணையாவே ஒரு டிஷும் டிஷும் டீமு. ஆளாளுக்கு ஒவ்வொரு மூலையில உட்காந்துட்டு சிக்னல்லே யுத்த திட்டங்களை போட்டு சிக்னல்லே தாக்குதலுக்கு உத்தரவு கொடுக்கக்கூடிய ஆட்கள். என்ன ஒண்ணு கெட்ட நேரம் பாரு, ஒரு பத்திரிகையாளரையும் கொண்டு போய் அந்த குரூப்ல உட்கார வச்சுட்டாங்க. ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காதுங்கிற மாதிரி அதை தூக்கி ஏஜென்சில அவர் போட்டு விட்டார். சேர்த்த ஆளுக்கு பதவி போச்சு, அவ்வளவுதான் விஷயம், சிம்பிள். போய் வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அனுப்பிச்சு விட்டார். சரி இருக்கட்டும். அந்த சகாக்கள கூப்பிட்டு உட்கார வச்சதுக்கப்புறம், விஷயம் என்ன பணிஞ்சா போப்போது? விஷயம் தீவிரமா தான் ஆகும். அடிஷனல் ஃபைட்டர் ஜெட்டுகள கொண்டு போய் மத்திய கிழக்குல குமிக்க ஆரம்பிச்சுட்டாய்ங்க. ஏற்கனவே தான் கடக்கேடா கொள்ள உங்ககிட்ட அப்படிங்கிற மாரி F-16, 22, 35 அப்படின்னு அம்புட்டு நம்பரையும் எடுத்து விட்டார்கள். அதே போல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, இஸ்ரேலுக்கு ஏற்கனவே குடுத்து வச்சிருக்காங்கல்ல F-35. அதுல வழக்கம் போல அண்ணன் 1008 விஷயங்கள ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்காராமா. ரிமோட் அமெரிக்கால தான் இருக்கு. ரிமோட் அப்படியே அமெரிக்காலயே இருக்கட்டும். இந்த ஆஃப் பண்ணி வச்சதெல்லாம் சிலத ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காராமா. அப்ப எந்த அளவுக்கு F-35 இவர்களுக்கு மைலேஜ குடுக்குது அப்படின்னு பார்த்துக்கங்க. இஸ்ரேலா இருந்தாலும் ஆஃப் பண்ணி வச்சு தான் குடுக்குறாய்ங்க. பெர்ஃபார்மன்ஸ் பத்தல. F-35 சுட்டு வீழ்த்துறாய்ங்க. இதுக்கெல்லாம் காரணம் ரிமோட்ல ஆஃப் பண்ணி வச்சது தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களாட்டுக்கு. சரி, ஓகே. அதுல ஒரு 4, 5 ஆப்ஷன தூக்கி விடு அப்படிங்கிற மாரி அப்கிரேட் பண்ணியிருக்காருங்க. இது மட்டுமா அப்படின்னு கேட்டா, இதையும் தாண்டி பல விஷயங்கள். நடுவுல நாங்க இப்பலாம் பெட்ரோலே அடிக்கிறது இல்ல தெரியுமா? நான் ஸ்டாப்பா பறந்துட்டு வரோம் அப்படிங்கிற மாரி வெரைட்டி அப்கிரேஷன் போகுது. F-35 முழு வேகத்துல பயணிக்கும். அப்படி இல்லாட்டி முக்காவாசி வேகத்துல பயணிக்கும். ஏற்கனவே இஸ்ரேல் கிட்ட இருந்த F-35 இப்ப கிடையாது. கொஞ்சம் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சதெல்லாம் ஆன் பண்ணி விட்டாய்ங்க. இப்ப F-35 வாங்கினவன் பூரா பார்க்க போறான். அட பாவிகளா! சுட்டு வீழ்த்துற அளவுக்கு ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்களாடா? இப்ப என்னடா பண்றது நாங்க? இதுவுமே நல்ல ஸ்ட்ராட்டஜியா இருக்கே! ஒரு 10 விப்போம். எங்கிட்டோ சண்டைய கிளப்பி விடுவோம். ஆஃப் பண்ணி வச்சிருக்கனால 3 நாள் சுட்டு வீழ்த்தப்படும். மிச்சத்துக்கு ஆன் பண்ணி விடுவோம். திருப்பி ஒரு 10 ஆர்டர போடு. வியாபாரி அப்படிங்கிறத நொடிக்கு நொடி ஞாபகப்படுத்தாட்டி அண்ணன் அமெரிக்கா தூக்கம் வராது. எல்லா சம்பவமும் அத நோக்கி தான் போகுது. சரி ரைட், அப்கிரேட் பண்ணிட்டாய்ங்க. இப்ப பட்டன்கள ஆன் பண்ணி விட்டார்கள். இவர்களோட ஃபைட்டர் ஜெட்ட கொண்டு போய் இறக்கிட்டார்கள். இதுக்கப்புறம் அமெரிக்கா தன்னோட வேலைய ஆரம்பிச்சிருச்சு. ட்ரம்ப் என்ன பண்றாரு அப்படிங்கிறது, அவரு தனக்கே உரிய வேலைய ஆரம்பிச்சுட்டாரு. என்ன? நேரடியா அவரோட சோசியல் அக்கவுண்ட்ட எடுத்து ட்ரூத் பிளாட்ஃபார்ம்ல எடுத்து போடுறது. ஸ்னாப்ஷாட்ட கட் பண்ணி ட்விட்டர்ல போடுறது. இவரு போடுறது பூராமே வில்லங்கமா தான் இருக்கும். "ஏலே அலி கமேனி, நீ இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சுட்டேன்" அப்படின்ட்டாரு. "என்னப்பா ஒளிஞ்சாப்பா விளையாடுறீங்க? இவ்வளோ சீரியஸான விஷயம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்களே" அப்படின்னு கேட்டா, "பங்கர நாங்க கண்டுபிடிச்சுட்டோம். பங்கர சுத்தி வளைச்சுட்டோம். ஈரானோட வான்வெளி பூரா எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு" அப்படின்ட்டாய்ங்க. இந்த வார்த்தைய சொல்ற 3வது பிளேயர். ஏன் அப்புட்ன்னா, இஸ்ரேல் முதல்ல சொன்னுச்சு, ஈரானோட வான்வெளி எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு. நேத்து ஈரான் அறிவிச்சிருச்சு, இஸ்ரேலோட வான்வெளி எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குடா அப்படின்னு. இன்னைக்கு அண்ணன் அமெரிக்கா அடிஷனலா அவர் அண்ணன் அமெரிக்கால்ல, இதே அப்படியே சொன்னா, "ஏலே அதத்தான் அவனுங்க 2 பேரும் சொல்லிப்புட்டாய்ங்க" அப்படின்ருவோம்ல. அதுக்காக ஈரானோட வான்வெளி எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அலி கமேனி பங்கரே என் கண்ட்ரோல்ல தான்டா இருக்கு. எங்க இருக்கேன்னு தெரியுது. அங்கேயே தாக்குவோம் பாத்துக்க. கூட அப்பாவி பொதுமக்கள் செத்து போயிறக்கூடாதுங்கிற ஒரே எண்ண ஓட்டம் தான் எனக்கு. மத்தபடி எனக்கு ஒண்ணும் கிடையாது. சரண்டர் ஆயிரு. நிபந்தனையற்ற சரண்டர் ஆயிக்க. முடிஞ்சு போச்சு.
ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் உன்னை உயிரோட விட்டுர்றேன் அப்படிங்கிற மாரி பட டயலாக்கை தூக்கி சாப்பிடுற அளவுக்கு தான் சம்பவத்த வரிசையா ட்ரம்ப் எழுதிக்கிட்டு இருக்காரு. ஈரான பொறுத்தவரையும் இது மிகப்பெரிய அச்சுறுத்தல் தான் அவர்களுக்கு. ஏன் அப்படின்னா, அலி கமேனி அப்படிங்கிறவரு ஏறக்குறைய நீண்ட நாட்கள் உட்கார்ந்திருக்காரு. பழைய ஆளு. ஈரான் புரட்சியில பங்கேற்றவரு. ஈரான் புரட்சிக்கு அப்புறம் இந்த நாட்ட இவ்வளவு தூரம் கொண்டு வந்தாரு. இதெல்லாம் தாண்டி இவ்வளவு காலம் சும்மா இருப்பாங்களா? ஏகப்பட்ட சம்பவங்கள் பண்ணதெல்லாம் மீறி ஈரான கட்டுக்கோப்பா வச்சிருக்காரு. இப்ப இவரு நகர்ந்துட்டாரு. இவருக்கு டிக்கெட் கிழிச்சு குடுத்துட்டாய்ங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி தான். ஒண்ணு ஒற்றுமை ஜாஸ்தியாயி வீரியம் பிச்சுக்கும். அது இவர்களுக்கு மிகப்பெரிய பேக் ஃபயர். அதே சமயம் ஒற்றுமை இவர்கள் என்றது என்ன அப்புட்ன்னா, ஏகப்பட்ட கேங்கள அங்க வளர்த்து வச்சிருக்காய்ங்க. அவனுங்கள பூரா தட்டி விட்டுருவோம். எப்பேர்ப்பட்ட கேங்கு அப்டின்னா, ஒண்ணு வந்து பெண்கள் விடுதலைக்காக ஒரு கேங்கு. அவனுங்க கிட்ட ஆயுதங்கள்லாம் கிடையாது. அவனுங்க அப்படியே அரசியல், ஆயுதம் அப்படின்னு ஒரு கலப்பு தன்மையா சுத்துறாய்ங்க. எத்தன பேர் சுத்துறாய்ங்கன்னு நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா 4 பேர் இருந்தாலும், 4,00,000 பேர் இருக்காய்ங்க அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் மீடியாக்கள் போஸ்ட் ஒட்டிருவாய்ங்க. கருமத்த இத போய் கேட்டுக்கிட்டு, அவன் உடனே வந்து வரிசையா போஸ்ட் ஒட்டிட்டு, இந்த போஸ்ட்ட பார்த்து நீ உண்மைன்னு பேசுன்னு வம்புக்கு வருவான். இது எதுக்கு நமக்கு தேவையா? அடுத்தது அப்படிங்கிறது 2 சின்ன இயக்கங்கள். அந்த 2 சின்ன இயக்கம், ஒண்ணு அரசியல் இயக்கம். என்ன அப்புட்ன்னா, மன்னர் ஷா விட்டுட்டு போம்போது நம்ம ட்ரவுசர் சட்டை தான் போட்டு சுத்திக்கிட்டு இருந்தோம் தெரியுமா? அதே மாரி ஃப்ரீயா வெஸ்டர்ன் கல்ச்சர அடாப்ட் பண்ணி, ஜெட் வேகத்துல நம்ம வளர்ந்து போவோம் அப்படிங்கிறது தான். அவனுங்க பின்னாடி 4 பேருக்கு மேல இல்லையாமா. பார்த்த கேங்குக்கு 4 பேரு கூட கிடையாது. 2வது பார்த்த கேங்குக்கு 4 பேர் இருக்காய்ங்க. பார்த்த கேங்குக்கு 4,00,000 இருக்கேன்னு சொல்றவன், இதுக்கு 40,00,000 இருக்குன்னு சொல்ல மாட்டான்? தாராளமா சொல்லிப்புடுவான். அடுத்த கேங்கு கொஞ்சம் வில்லங்கமான கேங்கு. ஆயுதக் குழு. இது ஈரான்ல இருக்கா அப்படின்னு கேட்டா, ஈரான்ல ஒரு கேங்ஸ்டர் மாரி சுத்திக்கிட்டு இருக்காய்ங்க. பேரு ஆயுதக் குழு. ஆனா ஒரு கேங்ஸ்டர் மாரி அங்கிட்டு, இங்கிட்டு ஒரு 2, 3 பேர் இருக்காய்ங்க. அதுக்கப்புறம் பூரா வெளிநாடுகள்ல இருக்காய்ங்க. இந்த 3 குழுக்கள உள்ளுக்குள்ள அனுப்பிச்சு 9,00,00,000 மக்கள் ஏறக்குறைய ஈரான்ல இருக்கார்களாட்டுக்கு. அவர்கள வச்சு விளையாடுறதுக்கு ஏகப்பட்ட திட்டங்களும் அமெரிக்கா, இஸ்ரேல் தயார்படுத்தி வச்சிருக்கு. இது ஒரு பக்கம். எது கமேனி நகர்ந்துட்டார், கமேனிக்கு டிக்கெட் கிழிச்சு குடுத்துட்டா, இந்த இயக்கங்கள உள்ளுக்குள்ள அனுப்பி ஈரான எப்படியாச்சும் ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு. ஆனா, நிலைமை அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா, கமேனிக்கு டிக்கெட் கிழிச்சு குடுத்த பிறகு இன்னொரு தலைவர் வரணும். அவரு கமேனிய காட்டுல ஆக்ரோஷமா இருந்தா, இங்கிட்டு ஜட்டி கிழிஞ்சு போச்சு. இல்ல கம்பெனிக்கு ஈக்குவலா இருந்தாலும் இதே யூனிஃபார்ம் தான். போட்டு திரிய வேண்டியதுதான். இல்ல கம்பெனிக்கு டவுனா இருந்தா மட்டும் தான் பயப்புள்ளைக நெனச்சது சக்சஸ். இந்த 3 கேங்க இறக்க முடியும். இத ஒட்டி தான் பெரிய ஒரு ஆராய்ச்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கார்கள். அவர்களுக்கு அமெரிக்காவுக்கு ஸ்ட்ராங்கா கிடைச்சிருச்சு. அமெரிக்கா எதிர்பார்க்கிறது அடுத்த வரக்கூடிய லீடர் அப்படிங்கிறது கமேனிய காட்டிலும் ஒரு 10 படி கீழ தான் நிக்கணும். நமக்கு தெரிஞ்சு நிப்பாய்ங்க. ஏன் அப்டின்னா கமேனிய காட்டிலும் வயசு கம்மியா தானே இருக்கும். அப்ப அமெரிக்கா கேட்கிற 10 படி இருக்கும். எஜமா பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம்னா தொலைச்சு புடுவாய்ங்க நம்மள. ஏலே நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். காமெடி பண்ணிட்டு இருக்கியாடா வந்து அப்படிங்கிற மாரி. ஆனா, அந்த தலைவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது உண்மையிலேயே 10 படிக்கு கீழ இருக்கணும். அதே மாரி இந்த 3 கேங்குக்கு பின்னாடி இவ்வளவு கூட்டம் இருக்குங்கிறதுக்கெல்லாம் ஆள் இருக்கு. அதெல்லாம் தயார் பண்ணிக்கலாம். இருக்குன்னு சொல்லி சத்தியம் பண்ணி ஊரு பூரா எழுதிக்குவாய்ங்க. இந்த கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னா, அலி கமேனிய தூக்கலாம் அப்படிங்கிறது அமெரிக்காவோட நிலைப்பாடு. மத்தபடி ட்ரம்ப் சொல்ற மாரி ஏழை அப்பாவி பொதுமக்கள் மேல மிசைல விட்டுறக்கூடாதுங்கிற ஒரே என்ன ஓட்டத்துக்காக நான் அப்படியே கைய கட்டி போட்டுக்கிட்டு இருக்கேன். என் கைய நானே கர்ச்சீஃபால கட்டிக்கிட்டேன். சாங்கிலியால கட்டினா வலிக்குமாப்பா அப்படிங்கிற மாரி நானே கர்ச்சீஃபால கட்டிக்கிட்டேன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா அது நிஜம் கிடையாது. அவருக்கு தேவையான சிக்னல் கிடைக்கல. எங்க கம்பெனிக்கு மேல ஆள் வந்தாலும் சிக்கல். கம்பெனிக்கு ஈக்குவலா வந்தாலும் அதே சிக்கல். இதுக்கு எதுக்குடா டிக்கெட்ட கிழிச்சு குடுக்கணும்? நாள பின்ன எல்லாரும் வந்து கத்துவாய்ங்க. இத பார்த்துட்டு சவுதி அரேபியா, UAE போன்ற நாடுகள்லாம் இன்னும் கொஞ்சம் உஷாரா திரிவோம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுவாய்ங்க. இதுதான் அமெரிக்காவோட எண்ண ஓட்டம். இஸ்ரேலோட எண்ண ஓட்டம் அப்படிங்கிறது பாலிஸ்டிக் மிசைலும், இந்த பக்கம் நியூக்ளியர் புரோகிராமும் சுத்தமா அடிமட்டமா நகர்ந்துருச்சுன்னா போதுமானது. நமக்கு வெற்றி அப்படிங்கிறது தான். ஆனா இத முற்றிலும் இஸ்ரேலால மட்டும் செய்ய முடியாது. இப்ப தெளிவா அமெரிக்காவ கொண்டு வந்து களத்துக்குள்ள இறக்கி விட்டாச்சு. அதனால செஞ்சு முடிச்சிடலாம். கமேனிக்கு கூடவே சேர்ந்து டிக்கெட்ட கிழிச்சிட்டோம் அப்படின்னா, வரலாற்றுல நம்ம பேர யாராலயும் அழிக்க முடியாதுங்கிறது பெஞ்சமின் நெதன்யாவோட மனசுல ஓடுற திட்டம். ஆனா பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு அரசியல்வாதி. அவரோட அரசியல் அப்படிங்கிறது கொஞ்சம் வில்லங்கமா வேற திசைக்கும் போகுது. இப்ப பார்க்க முடியாது. அடுத்த காணொளியில வேணாலும், இல்ல நேரம் கிடைக்கும்போது விரிவா பார்ப்போம். இதுவரைக்கும் கமேனி சேஃப். இனிமேல் சேஃபா இருப்பாரா? முடிவு அவர்கிட்ட தான் இருக்கு.